இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஷா இருக்க போதா, இல்ல பேரிஷா இருக்க போதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளானது தான். பட் அதே சமயம் எஃபெக்டிவாவும் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பிகினரா இருந்தா கூட வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போக போதா, இல்ல டவுன் ட்ரெண்ட்ல போக போதான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த இஎம்ஏவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு இஎம்ஏ கிடையாது, 3 இஎம்ஏவை வந்து எடுக்க போகிறோம். அதாவது 20 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, 200 இஎம்ஏ போகிறோம். இந்த 3 இஎம்ஏஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து நம்ம ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த 20 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, 200 இஎம்ஏ இந்த 3 இஎம்ஏக்களை விட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருந்துச்சுன்னா, இந்த 3 இஎம்ஐக்களோட ஹையராக இருக்குதுன்னா, ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்லி அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்க போதுன்னா என்னென்னா, இந்த ட்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த 20 இஎம்ஏ, 50 இஎம்ஏ மற்றும் 200 இஎம்ஏக்கு கீழே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பியரிஷாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த சிம்பிளான அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஈஸியாக மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குதா, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு இந்த 3 இஎம்ஐக்களை எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 20 இஎம்ஏ வந்து ஷார்ட் டேர்முக்கான இஎம்ஏ, 50 இஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்முக்கானது, 200 இஎம்ஏ வந்து லாங் டேர்முக்கான இஎம்ஏ. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் 20 இஎம்ஏ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கரண்ட் ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜோட ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. இந்த 20 இஎம்ஏ கிரேட்டர் தேன் 50 இஎம்ஏ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் த மீடியம் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். அப்போ வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் இருக்குதா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. 50 இஎம்ஏ கிரேட்டர் தேன் 200 இஎம்ஏ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மீடியம் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் த லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். அப்போ வந்து நமக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த பியரிஷ் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் மொமெண்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டு. அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த 200 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, 20 இஎம்ஏ இந்த 3 இஎம்ஏ விட ஸ்மாலராக இருக்கும். அதாவது இந்த 3 இஎம்ஏக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பியரிஷ் ட்ரெண்டு தான் இந்த இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பியரிஷாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கும் யூஸ் ஆகும், நீங்கள் இண்டெக்ஸுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டாக்கும் வந்து புல்லிஷாக இருக்க போதா, பியரிஷ் ட்ரெண்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து பியரிஷ் ட்ரெண்டாக இருக்கா, புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போனீங்கன்னா வந்து நீங்கள் அந்த இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸில் இஎம்ஏன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா EMA, WMA, மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஏ 20, 50, 100, 200ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஏ வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிறனால வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்னதில் எக்ஸ்ட்ராவாக வந்து 100 இஎம்ஏவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நீங்கள் வேணும்னா இது பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அதை ஹைட் கூட பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல, மற்ற டூலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இஎம்ஏ 3 இஎம்ஏ ஓப்பன் பண்ண வேண்டியது வரும். நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குள்ளே ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இஎம்ஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐஸ் வந்து 3 இது ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு அந்த இன்புட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் 20ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 20 பீரியடோட இஎம்ஐ வந்து வரும். டிஃபால்ட்டாக வந்து 9 இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20, 50, 200ன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த 3 இஎம்ஐக்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சார்ட்டில் பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் ஹையராக இருந்துச்சுன்னா அந்த 3 இஎம்ஏக்கும் அது புல்லிஷ் ட்ரெண்டு. ஸோ ப்ரைஸ் வந்து 3 இஎம்ஏக்கும் கீழே இருக்குன்னா அது வந்து பியரிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சார்ட் மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் 9 இஎம்ஏவையும் 20 இஎம்ஏவையும் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இஎம்ஏ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சார்ட் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனர்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது புல்லிஷாக இருக்குது, பியரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்.
நீங்கள் சார்ட்டிங்கில் போயிட்டு இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ அதில் ஃபில்டர் ஆகி வர ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் புல்லிஷாக இருக்கா பீரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை வந்து நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கிறது தான் மெயினான விஷயம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்த உடனே வந்து அப்ளை பண்ணிடுறாதீங்க. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே வந்து லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.